இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடக்கமான பொண்ணு அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று நம்ம சேனலில் ரிலீஸ் ஆகிருந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு 5 lakhs வியூஸ் போயிருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு 5 lakhs வியூஸ் மட்டும் கிடையாது, கமெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருந்தது. ஒரு 236 கமெண்ட்ஸ் இருந்தது. ஸோ இதில் வந்து நான் என்னென்னா, நல்ல கமெண்ட்ஸும் படிக்க போகிறேன், கெட்ட கமெண்ட்ஸும் படிக்க போகிறேன். எனக்கு வந்து எல்லா கமெண்ட்ஸும் நான் படிக்க போகிறேன். அண்ட் வந்துட்டு இதில் நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த கருத்துக்கள் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு சிலர் தன்னோட பர்சனல் லைஃப்பில் நடந்த ஒரு ஆதங்கத்தை வந்து இங்கே வெளிப்படுத்தியிருந்தாங்க. அது என்னை ரொம்பவே பாதித்தது. ஸோ இதெல்லாம் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். அண்டு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும்னு நான் நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நிறைய பேட் கமெண்ட்டும் வந்தது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 பேர், அதாவது ஒரு 200 பேர், கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் பார்த்த இடத்துல ஒரு 200 சொச்சம் பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பாக்கியெல்லாம் லைக் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த கமெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக ஒரு 5 பேட் கமெண்ட் கூட இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்காதுல்ல. அதனால நம்ம ஆசாமிங்க ஒரு 5 பேர் வந்து பேட் கமெண்ட்டும் போட்டிருந்தாங்க. ஸோ அதையும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மிடில் வந்து நான் இது பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ரிப்ளையும் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ இப்போ நல்ல கமெண்ட் போட்ட நல்ல உள்ளங்களை பற்றி பார்த்துடலாம். வசந்த் அப்படிங்கிறவங்க வந்து ஸ்மைலி இமேஜ் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க, ரொம்ப நன்றி. ஃபக்மிதா அப்படின்றவங்க வந்து ஐம் ஆல்சோ அடக்கமான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருந்தாங்க. அண்டு இர்ஃபான் அடக்கமாலாம் இருக்க முடியாது டு மீ அப்படின்னு போட்டிருந்தாங்க. அண்டு திலக்கா அவங்க வந்துட்டு வேறு ஒரு வீடியோவுக்கு நல்லவனுக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அண்டு முகமது இஷால் அப்படின்றவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி பொண்ணு தான் எனக்கு வேணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அவருக்கு நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் அவர் ஒரு விஷயம் போட்டிருந்தார். என்ன போட்டிருந்தார் அப்படின்னா, ஒரு பெண்ணின் இயல்பான குணத்தை நாம் ஏன் அடக்கியாள வேண்டும்? அவளின் சுதந்திரத்தில் நாம் ஏன் தலையிட வேண்டும்? அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவள் வாழ்க்கையை வாழ ஆசைப்படும் போது சமுதாயமாகிய நாம் அவளை ஆணவத்தின் மூலமாக அடிமைப்படுத்துகிறோம். அவளுக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய நாம் அவளின் சுதந்திரத்தை பறிக்கிறோம். நபி மொழி ஒன்று உள்ளது, பெண்ணானவள் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள், அது கோணலாகத்தான் இருக்கும், அதை நீங்கள் நேராக்க முயலாதீர்கள், அவ்வாறு செய்தால் அது உடைந்துவிடும் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. நானும் அவருக்கு வந்து கொடுத்துட்றேன் லைக் அண்ட் ஹார்ட். சூப்பர், கொடுத்துடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க, வாயாடி திமிரு பிடிச்சவ இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 100% ட்ரூ. அதாவது ஒரு பெண் வந்துட்டு தன்னோட ஒப்பீனியனை வந்து ஒரு பப்ளிக்காக ஒரு இடத்துல வைக்கும் பொழுது, இல்லை நீங்கள் இது பண்ணுறது தவறு அப்படின்னும் போது அவள் மேலே வைக்கப்படக்கூடிய முதல் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, வாயாடி, போய் ஓரமாக உட்கார் போ, பொம்பளை பிள்ளையா அடக்கொடுக்கமாக உட்கார் போ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மேலே திணிக்கப்படுது அப்படிங்கிறத நான் பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன்ப்பா. இங்கே நான் யாரையும் வந்துட்டு இது பண்ணி சொல்லலை. நான் பர்சனலாக அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு அது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் நிறைய பேர் மூவி நல்லா இருந்தது, மூவி நேம் என்ன அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. அதில் வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் தான், எல்லாமே மேக்ஸிமம் நல்ல கமெண்ட்ஸு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கமெண்ட்ஸு மண்டையை உடச்சிருவேன், மண்டையை அப்படிங்கிறதெல்லாம் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஹேமா மாலினி பிரியா, அதற்கப்புறம் வந்து எழில் கமலா மூர்த்தி, மீனு, மகாகிருஷ்ணன், இவங்க எல்லாருமே வந்து முகமது அப்துல்லா, மஸ்டர்ஸ், சதீஷ்குமார், வைஷ்ணவி, இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நல்ல கமெண்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் கீப் ராக்கிங், நானும் இப்படி தான் அடக்கமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க, அடக்கமாக இருன்னு சொல்லி ஆண்கள்லாம் ஊர் மேயுது அப்படின்னு ஒரு லேடி வந்து தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதற்கப்புறம் வந்து நிறைய பேர் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, அடக்கமான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அடக்கமாக இல்லைன்னா எங்கள் வீட்டுக்காரர் என்ன அடக்கம் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு சிலர் வந்துட்டு என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, ஏஎஸ்ன்றவர் எப்படியோ தமிழன் கலாச்சாரத்தை உடைத்து தனி மனிதனாக வாழ்வதே சிறந்தது என்று மூளையில் எதை ஏற்றியாச்சு,
தனி மனிதன் வாழ்க்கையை கண்டதை சாப்பிடுவது, கண்ட நேரத்தில் தூங்குவது தனி மனிதன் ஒழுக்கம். எது சரி, கொஞ்சம் நெஞ்சத்தில் இருத்தி வாழவும் அப்படின்னு போட்டிருந்தாரு. ரொம்ப நன்றி. ஆனால் என்ன அப்படின்னா, இந்த இந்த வீடியோவோட வெளிப்பாடு வந்து பெண்களை வந்து அகெயின்ஸ்டாக இருங்க, அப்படி பெண்கள் வந்துட்டு நீங்கள்லாம் துணிச்சலாக இருங்க அப்படின்றதுக்காக இல்லை. பெண்கள் வந்து தங்களோட கருத்தை சொல்லும் பொழுது அவளுக்கு சூட்டப்படுகிற பேர்களை தான் வந்துட்டு எப்படியெல்லாம் பெண்களை டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் இந்த விஷயம். ஸோ இது வந்து இதை ஃபீல் பண்ண நிறைய பேருக்கு வந்து இது தெரியும். நிறைய பேர் வந்து இந்த அப்போது வீணாக போகிறது உறுதி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அதில் எனக்கு பர்சனலாக வந்துட்டு இந்த நந்தினி அப்படின்றவங்க போட்ட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா, அட நீ வேற ஏமா, நான் அடக்கமாக இல்லைனா என் புருஷன் என்னை அடக்கம் பண்ணிடுவான் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து போட்டிருந்த கமெண்ட்ஸ் வந்து எனக்கு பார்த்ததும் செம்ம சிரிப்பு, நல்லா இருந்தது. பட் அதை வந்து அவங்களோட ஆதங்கம், ஒரு வகையான ஆதங்கமாக இருக்கலாம். பட் ஆனால் அவங்க போட்ட கமெண்ட்ஸ் வந்து ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி நிறைய பெண்கள் வந்து மேரேஜ் ஆன பெண்கள் நிறைய பேர் அனுபவிச்சுட்ருக்க ஒரு விஷயம்தான். அதாவது நான் எல்லா ஆண்களையும் குறை சொல்லலை. ஆண்கள் வந்து நல்லவங்க கெட்டவங்க அப்படிலாம் கிடையாது. அவங்க சுச்சுவேஷனை பொறுத்து இட்ஸ் டிபெண்ட்ஸ், மாறுது. நிறைய பேர் வந்துட்டு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க, நிறைய பேர் ஃப்ரீடம் கொடுக்கறதில்ல. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய போய்கிட்டுருக்கு. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்துட்டு அடக்கமாக வேணும்னா சுடுகாட்டில் போய் தேடுங்க, நல்ல பொண்ணாக கிடைக்கும் அப்படின்னு அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. ஒரே ஒரு நிமிஷம், நான் ஒரு கமெண்ட்ஸுக்காக தான் மெயினாக இன்றைக்கி இந்த வீடியோ போட்டேன். என்னென்னா, அந்த பொண்ணு வந்துட்டு இப்படி தான் நானும் இருந்தேன். அம்மா வீட்டில் கல்யாணம் முடித்து என் புருஷன், பையன், பொண்ணு 3 பேரும் படுத்துறதுல நான் காலி அப்படின்னு போட்டிருந்தாங்க ஒருத்தவங்க. அந்த கமெண்ட்ஸும் எனக்கு பிடிச்சிருந்தது. இன்னும் ஒருத்தர் வந்துட்டு ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ஓகே, இங்கே இருக்குது. இது வந்து யாருன்னா லதா முருகவேல் அப்படின்றவங்க கமெண்ட்ஸு. இந்த கமெண்ட்ஸை நான் படிக்கும் பொழுது எனக்கு வந்து ஒரு மிட் நைட்டு, நான் வந்து ஒரு 10:30 அந்த மாதிரி அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நான் படிக்கும் பொழுது அது மணி 12. எனக்கு வந்து அப்போது வந்து எனக்கு இந்த கமெண்ட்ஸை பார்த்ததும் என் மனசை ரொம்ப பாதித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க போட்ட கமெண்ட்ஸ் மட்டும் நான் வாசிக்கிறேன், கேளுங்க எல்லோரும். என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, என்னை அப்படி ஆம்பளை மாதிரின்னு சொல்கிறாரு எங்கள் ஓனரு. போல்டாக தைரியமாக என் குடும்பத்துக்காக உழைக்கிறேன். அவர் பொண்டாட்டி பணத்துக்காக வாழுது, ஆனால் என்ன ஆம்பளை மாதிரின்னு அசிங்கமாக பேசுகிறார். கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். ஏன்னா அவங்க வசதியாக இருந்தால் கடவுள் கூட தப்பானவருக்கு தான் துணையாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த கமெண்ட்ஸை பார்த்ததும் எனக்கு ரொம்பவே வந்து ஹர்ட்டிங்காக இருந்தது. பாவம் அப்படின்ற மாதிரி இருந்தது. பாவம் இல்லை, நிறைய பேர் இன்றைக்கி அப்படி தான் இருக்காங்க. அதாவது ஒரு சிங்கிள் மதராக, ஒரு ஃபேமிலிக்காக அப்படின்னு கஷ்டப்படுறவங்க நிறைய லேடிஸ் நிறைய இடங்களில் வந்து வீட்டு வேலையும் முடிச்சுட்டு, வீட்டில் அவங்களோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸ் போயும் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அப்படின்றப்போ நிறைய இடங்களில் நிறைய ஆண்கள் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பெண்களை வந்து ஆம்பளை மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு தவறான ஹேபிட்டு. இந்த மாதிரி பேசக்கூடிய ஆண்களுக்கு ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட்டு, இதே மாதிரி உங்கள் அம்மாவோ உங்கள் தங்கச்சியோ உங்கள் கூட பிறந்தவங்களோ யாராவது ஒருத்தர் ஒரு 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 சக்ஸஸ் ஆகணும், ஒரு இடத்துல முன்னேறி வரணும் அப்படின்னு நினச்சி வெளியே போகிறாங்க அப்படின்னு பொழுது அவங்கள இப்படி யாராவது பேசுனா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? அதை வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இந்த உலகத்துலேயே ரொம்ப கேவலமான இழிவான செயலாக இதை நான் கருதுகிறேன். ஏன் அப்படின்னா அவங்க குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து யாரையும் ஹர்ட் பண்ணி பேசாதீங்க. எந்த ஒரு பெண்ணையுமே, அதாவது உங்களோட மனைவியை தவிர, உங்கள் தாரத்தை தவிர, உங்கள் காதலியை தவிர வேறு நீங்கள் யாரை பார்த்தாலும் அவங்கள உங்கள் கூட பிறந்தவங்களாம் நினைங்க. ஏன் அப்படின்னா இந்த உலகம், இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நாளைக்கு அடுத்த செகண்டு உங்களுக்கு கேரண்டி கிடையாது.
அடுத்த செகண்டே நமக்கு கேரண்டி கிடையாது. இப்போ பேசிகிட்ருக்க நான் எனக்கே வந்து அடுத்த நிமிஷம் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அப்படின்னும் பொழுது இந்த வாழ்க்கை இந்த ஒரு டைம் வந்திருக்கு அப்படின்னும் பொழுது இந்த வாழ்க்கையில் நம்மளால் யாருக்கும் நல்லது பண்ண முடியலனாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி இழிவாக பேசுகிறத முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய இடங்களில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த கேரக்டர் அசாசினேட் பண்ணி பேசிட்டா அவங்கள வந்து நம்ம டம்ப் பண்ணிடலாம் அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணுறீங்க. ஸோ ஜஸ்ட் அவாய்ட். ஒருத்தரோட கேரக்டரை வந்து நீங்கள் அசாசினேட் பண்ணி பேசுகிறீங்க, ஒருத்தரோட கேரக்டரை வந்து நீங்கள் கேவலமாக இழிவாக பேசுகிறீங்க அப்படின்றனால நீங்கள் ஜெயிச்சிட்டதா அர்த்தம் கிடையாது. வாழ்க்கையில் எந்த லெவலுக்கு நீங்கள் போனாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசில் பதிய வச்சுக்கோங்க. மனுஷனாக இருக்கீங்கன்னா மனுஷன் மதிங்க, மனுஷன் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். பண்ண முடியலன்னா அந்த இடத்துலேருந்து ஒதுங்கி போங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் இழிவாக பேசாதீங்க. லதா முருகவேல் மேடம்காக இந்த வீடியோ, சரிங்களா? இந்த வீடியோவில் வந்து அவங்க போட்ட அந்த விஷயத்தை நான் நேற்றே லைவ் போடணும்னு நினச்சேன். பட் ஒரு சில காரணங்களால் என்னால் லைவ் போட முடியல. ஸோ அதனால தான் இதை வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்றனால தான் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி போட்டேன். ஸோ இதற்கப்புறம் வந்த எல்லா கமெண்ட்ஸுமே வந்து மேக்ஸிமம் நல்ல கமெண்ட்ஸ் தான். நல்ல நண்பர்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த வீடியோக்கு அப்புறம் எனக்கு நிறைய உறவுகளாகிய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கிடச்சிருக்கீங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள். ஸோ நீங்கள்லாம் ரெகுலராக என்னோடய சேனலுக்கு வாங்க, நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். ஒரு நல்ல தோழர்கள். ஈவன் நேற்று வந்து ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தார். அவர் வந்து தோழின்னு போட்டிருந்தார். எனக்கு அதை கேட்கவே எனக்கு ஆனந்தமாக இருந்தது. தோழி, அப்போது ஒரு தெரியாத ஒரு ஸ்தலத்தில் வந்து நம்ம ஒரு உறவை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னும் பொழுது எனக்கு அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப நன்றி உறவுகளை. தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இதர் மாதிரி மேலும் நிறைய வீடியோஸ் வந்து ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நல்ல விஷயங்களை மட்டும் கற்றுக்குவோம், நல்ல விஷயங்கள் பேசுவோம். முடிஞ்ச அளவுக்கு யாரையும் ஹர்ட் பண்ண வேண்டாம், யாரையும் காயப்படுத்த வேண்டாம், குற்றப்படுத்த வேண்டாம், யாரையும் அடக்கி ஆளணும்னு நினைக்க வேண்டாம். நன்றி உறவுகளே, நன்றி. தேங்க்யூ.